ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீங்கள் வாங்க நம்ம தக்காளி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, பாருங்கள், சின்ன வெங்காயம், ஒரு 5-6 புல் பூண்டு, இஞ்சி, பட்டை 2, கிராம்பு 2, கல்பாசி எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 4 மிளகு, கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு, ஒரு கொத்து கருவேப்பிலை, தக்காளி ஒரு 4 போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், வீட்டில் அரைச்சிடுங்க, ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சிது. கசகசா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன், அது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஆறட்டுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்க போகிறோங்க. 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தாளிச்சு விட்டுறலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டுங்க, கடாயை வச்சுருக்குறேன். 2 ஸ்பூன் ஆயில், 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோங்க, அதுவும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சு கருவேப்பிலை தலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி சாதம் அரைச்சி வச்ச விழுது ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் கல் உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு. பாருங்கள், தக்காளி குழம்பு சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதாவது தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு நம்ம இட்லியில் மேலே ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாங்க.
சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.